உலகெங்கிலும் வாழும் தமிழ் சொந்தங்களுக்கு என்னுடைய அன்பார்ந்த வணக்கங்களை தெரிவித்து பகுத்துண்டு பள்ளிகிறோம் முதல் நூலோர் தொகுத்தவற்றில் எல்லாம் தலை இறந்தும் உயிர் வாழ்தல் வேண்டின் பறந்து கெடுக உலகேற்றியான் என்று 2000 ஆண்டுகளுக்கு முன்பு சமநிதி பேசிய சங்கத்தமிழ் இலக்கிய பூங்காவின் தலைவர் வள்ளுவரை தொழுது எங்கள் வாழ்வும் எங்கள் வளமும் மங்காத தமிழ் என்று சங்கே முழங்கிய பாவேந்தர் பாரதிதாசனை வணங்கி இன்றைய நிகழ்ச்சிக்குள் செல்கிறோம். இன்றைக்கு நாம் நடத்த இருக்கிற நிகழ்ச்சி நம்முடைய முப்பாட்டனார் அல்லது பாட்டனார் பாவேந்தர் பாரதிதாசனுடைய ஒரு பெருவிழாவை எடுத்துக்கொண்டு ஒரு தொடர் நிகழ்ச்சி அந்த நிகழ்ச்சியிலே ஒரு பகுதியாக இன்றைக்கு ஒரு கவியரங்க அமர்வு சங்கே முழந்து என்ற தலைப்பிலே நடைபெறுகிறது. எங்கள் வாழும் எங்கள் வளமும் மங்காத தமிழ் என்று சங்கே முழந்து என்று முழங்கி உலகெங்கிலும் இருக்கக்கூடிய தமிழர்களுக்கு உணர்வூட்டியவன் பாவேந்தர் பாரதிதாசன். அவருடைய கவிதை வரிகளை கேட்கின்ற பொழுது உடனெல்லாம் புல்லரிக்கும், அறிவிலே ஒரு தீ பற்றிக் கொள்ளும் அத்தகைய ஒரு கவிதைகளை வகுத்துக் கொடுத்தவன் பாவேந்தர் பாரதிதாசன். பூங்கும் புலியினை பறை கொண்டு எழுப்பினோம், தூய தமிழரை தமிழ் கொண்டு எழுப்பினோம் என்று ஆடல் வரிகளால் முழங்கி தமிழர்களுக்கு இன உணர்வையும் மான உணர்வையும் பகுத்தறிவு சிந்தனைகளை ஊட்டினார். மூட நம்பிக்கைகளை வீழ்ந்து கிடந்த மக்களுக்கெல்லாம் அறிவொளியை தனது கவிதைகள் மூலம் கொடுத்தார். அதனால் தான் அவரை புரட்சி கவிஞர் பாவுக்கு வேந்தராக பாவேந்தர் பாரதிதாசன் என்று அவரை அழைத்தார். அவர் ஒரு கவிஞர் என்று மட்டும் பாராமல் சங்க தமிழ் இலக்கிய பூங்காவின் செயலாளர் என்ற முறையிலே அவருக்கு இந்த அமைப்பு ஒரு விழா எடுப்பதில் மகிழ்ச்சி அடைகிறது. தன்னுடைய கடமை உணர்வாக பார்த்து இந்த நிகழ்ச்சி செய்து கொண்டார். நம்முடைய பாட்டனார் பாவேந்தர் பாரதிதாசனுடைய வழியிலே வரக்கூடிய பாவலர் பெருமக்கள் ஏராளமாக இருக்கிறார். அந்த வழியிலே வருபவர்கள் நாம் இன்றைக்கு எத்தனையோ மனமாச்சரியங்கள் இருந்தாலும் அவற்றையெல்லாம் துடைத்தெறிகிற வகையிலே பல துன்பங்களை துயரங்களை தமிழர்கள் சந்தித்துக் கொண்டிருக்கிற நேரத்திலே பாவேந்தர் பாடல்கள் நமக்கு ஒரு பேராயுதமாக. பாவேந்தர் பாரதிதாசன் ஒரு வரியை சொன்னார், எங்கு பிறப்பினும் தமிழன் தமிழனே என்று சொன்னார். ஆனால் இன்றைக்கு நிலை என்ன? தமிழ்நாட்டிலே பிறந்து 3 ஆண்டுகள் இருந்தால் போதும், தமிழ்நாட்டிலே 3 ஆண்டுகள் இருந்தால் போதும், தமிழ்நாட்டிலே பிறந்தால் போதும், அவர்கள் எல்லாம் தமிழர்கள் என்று கருதப்படுவார்கள் என்று ஒரு ஆணை எல்லாம் நாம் கண்ணுற வேண்டும். இவற்றெல்லாம் நாம் விழிப்புணர்வு அடைய வேண்டும் என்பதற்காக இந்த நிகழ்ச்சியை நடத்துகிறோம். இந்த நிகழ்ச்சியிலே இந்த கவியரங்கத்தின் தலைப்பாக சங்கே முழங்கி என்ற தலைப்பிலே கவியரங்கம் நடைபெற இருக்கிறது. தொடக்கத்திலே ஒரு தமிழ்த்தாய் வாழ்த்து பாடி இந்த நிகழ்ச்சியை தொடங்கி வைக்க வருகை புரிகிறார் புதுச்சேரியைச் சேர்ந்த கவிஞர் திருமதி வேல்விழி சிவக்கொழுந்து அவர்கள். வாருங்கள் அம்மா, பாவேந்தர் பாடலை பாடி இந்த நிகழ்ச்சியை தொடங்கி திருமதி வேல்விழி சிவக்கொழுந்து அவர்கள் பாவேந்தர் பாடலை பாடுவார்கள். வாருங்கள் அம்மா. அனைவருக்கும் வணக்கம். வாழ்வினில் செம்மையை செய்பவள் நீ, மாண்புகள் நீ, என் தமிழ் தாயே, வீழ்வாரை வீழா பார்ப்பவள் நீ, வீரனின் வெற்றியும் நீ, தாழ்ந்திடும் நிலையில் உனை விடும் தேனோ, தமிழின் நாடும் தலை குனிவேனோ, சூழ்ந்தின்பம் நல்கிடும் பைந்தமிழாய் தோன்றுடல் நீரோயே நான் மறப்பேனோ, செந்தமிழே உயிரே
நருந்தேனே செயலினை மூச்சினை உனக்களித்தேனே நைந்தாயனில் நைந்து போகும் என் வாழ்வு நன்னிலை உணர்வில் எனக்கும் தானே முந்தைய நாளில் அறிவுமில்லாத மொய்கலன் மனிதராம் புது புனல் மீது செந்தாமரை காடு பூத்தது போல செழித்த என் தமிழே ஒளியே வாழை செழித்த என் தமிழே ஒளியே வாழை செழித்த என் தமிழே ஒளியே வாழை. நன்றி, வணக்கம். செந்தமிழே உயிரே நருந்தேனே செயலினை மூச்சினை உனக்களித்தேனே நீ நைந்தாயனில் நானும் நைந்து போகிறேன் நீ வாழ்வாயனில் நானும் வாழ்வேன் என்று தமிழை பற்றி தமிழ் இலக்கினுடைய மேம்பாடு குறித்து மிக அற்புதமான ஒரு கவிதை மூலம் நமக்கு ஒரு மான உணவை ஏற்படுத்தியவர் பாவேந்தர் பாரதிதாசன். அவரை வணங்குகிறோம். இந்த நிகழ்ச்சியிலே அவருடைய பாடலை முதல் பாடலாக பாடி வணங்குகிறோம். இப்பொழுது இந்த நிகழ்ச்சியினுடைய சிறப்பு அழைப்பாளராகவும் தொடக்க உரை ஆற்றவர்களும் இருக்கக்கூடிய திருக்குறள் செல்வி விருது பெற்ற திருமதி ஈரோடு ராஜாமணி அம்மையார் அவர்கள் உரையாற்ற இருக்கிறார்கள். மிகச் சமீபத்திலே கோவையிலே ஒரு நூல் வெளியிடப்பட்டது. அந்த நூலின் ஆசிரியர் அவர்தான். கண்முனை ஈவில் குறளமுதம் என்ற தலைப்பிலே அந்த நூல் வெளியிடப்பட்டுள்ளது. அந்த நூலை வெளியிட்டது மட்டுமல்லாமல் அதற்கான ஆகிய பொருட்செலவினும் குறைவாகவே கொடுத்தால் கூட அந்த நூலை பள்ளி மாணவர்களுக்கு கொண்டு செல்ல வேண்டும் என்ற நோக்கத்திலே அவரோடு நூல் வயலும் இணைந்து செயல்பட்டுக் கொண்டிருக்கிறது. இத்தகைய பெருமாட்டி இன்றைக்கு இந்த நிகழ்ச்சியில கலந்து கொண்டு ஒரு சிறப்புரையை ஒரு தொடக்குரை ஆற்றி இந்த தொடர் நிகழ்ச்சியை இன்றைய கவியரங்கத்தை தொடங்கி வைக்க வருமாறு அன்புடன் அழைக்கிறோம். வாருங்கள் அம்மா. மிகச்சிறந்த கவிஞர், மிகச்சிறந்த சிறுகதை ஆசிரியர், மிகச்சிறந்த ஆய்வறிஞர் என்று பல்வேறு சிறப்புகளுக்குரியவர் திருமதி ஈரோடு ராஜாமணி அம்மையார் அவர்கள். வாருங்கள் அம்மா, உங்கள் உரையை தாருங்கள். உலகெங்கும் வாழும் தமிழஞ்சங்களுக்கு என்னுடைய வணக்கங்கள். சங்கத்தமிழ் இலக்கிய பூங்காவின் தலைவராம் வள்ளுவரை தொழுது செயலராம் பாவேந்தரை வணங்கி இன்றைய நிகழ்வுக்குள் நுழைகிறோம். இன்றைய நிகழ்வை மிக சிறப்பானதொரு முறையிலே வழிநடத்தி கொண்டிருக்கக்கூடிய சங்கத்தமிழ் இலக்கிய பூங்காவின் ஒருங்கிணைப்பாளராம் திருவாளர் தமிழ் மாமணி நீலகண்ட தமிழன் ஐயா அவர்களுக்கு முதற்கண் என்னுடைய வணக்கத்தையும் நன்றியையும் தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த நிகழ்விலே தொடக்க பாடல் பாடிய திருமதி வேல்விழி அவர்களுக்கும் நிகழ்வை மிக கலந்து கொண்டு கவிபாட இருக்கக்கூடிய அத்துணை பெருமக்களுக்கும் என்னுடைய வணக்கங்கள். ஒரு கவிஞன் எப்பொழுது பிறக்கிறான் என்று நாம் நோக்கும் பொழுது அந்த சமூகத்திலே ஏற்படுத்தக்கூடிய தாக்கத்தின் காரணமாக கவிஞன் பிறக்கிறான். ஒன்று அவன் காணக்கூடிய இன்ப நிகழ்வுகளோ அல்லது அவனை பாதித்த நிகழ்வுகளோ அவனுடைய நெஞ்சிலே கவிதைகளாக, கதைகளாக, இலக்கியங்களாக வெளிவருகின்றன. 20ஆம் நூற்றாண்டிலே இந்திய சமுதாயமானது பல்வேறு இடர்பாடுகளுக்கு ஆட்பட்டிருந்தது. அப்பொழுது அடிமைப்பட்டு கிடந்த இந்த சமுதாயத்தை விடுதலை பெற செய்ய வேண்டும் என்ற நோக்கிலே பல்வேறு கவிஞர்கள் இலக்கியங்களை படைத்தார்கள். அதிலே தமிழில் முதன்மையானவர் பாரதியார் ஆவார். அவருடைய எண்ணங்களும் அவருடைய சிந்தனைகளும் விடுதலையை நோக்கி மட்டும் சமுதாய விடுதலையையும் நோக்கி இருந்தது. பெண் விடுதலை, ஜாதி பாகுபாடுகள் களைதல், மூட நம்பிக்கைகளை ஒழித்தல் என்ற எண்ணம் அவருடைய கவிதைகளிலே காணப்பட்டது. அவருடைய சிந்தனைகளின் தாக்கம் பாரதிதாசனையும் தொற்றிக்கொண்டது.
பாவேந்தர் என்று இன்றைக்கு போற்றப்படக்கூடிய பாரதிதாசன் அவர்கள் கனக சுப்புரத்தினமாக பாரதியாரனுடைய சிந்தனைகளின் வழிவந்தவர். அவர் வாழ்ந்த காலத்திலே நாடு விடுதலை அடைந்திருந்தாலும் சமூகம் விடுதலை அடையவில்லை. சமூகத்திலே இன பாகுபாடுகளும் வர்க்க போராட்டங்களும் பெண் இன அடிமைத்தனமும் ஒரு சதவீதம் கூட முன்னேறாத அந்த நிலையிலே பாவேந்தர் அவர்களினுடைய இலக்கியங்கள் ஒரு போராட்ட கருவிகளாக ஆயுதங்களாக பவனி வந்தன. தமிழை போற்றி பாடியது மட்டுமல்லாமல் தமிழை வீரமாக அந்த வீரத்தையும் பாடி காட்டினான். அயலார் இங்கு வந்து என்ன வேலை, இந்த நாய்க்கு இங்கு என்ன வேலை என்று மிக தீவிரமாக பாடக்கூடிய ஒரு எழுத்துக்களை அவருடைய தமிழ் பற்றிலே காண்கிறோம். தமிழை உயிர் என்றார், அதை சங்க நாதத்திலே முழங்கினார், அதை காக்க வேண்டி இளைஞர்களை திரட்டினார். இப்படி தமிழ் வீர போராளியாக வாழ்ந்தவர். வர்க்க போராட்டத்திலே முதலாளியும் தொழிலாளியும் இருவேறு வர்க்க அந்த நிலைகளிலே தொழிலாளிகளினுடைய பாட்டை அவர் மிகுந்த துன்பத்தோடு தன்னுடைய கவிதைகளிலே எடுத்து வைத்ததனால் அவரை பொதுவுடைமை கவிஞர் என்று கூறுவார்களும். சித்திர சோலைகளே உமை நன்கு திருத்தை பாரினிலே முன்பு எத்தனை தோழர்கள் ரத்தம் சொரிந்தனரோ என்று அந்த தொழிலாளர்களுக்காக பாடக்கூடியவராக அவருடைய கவிதைகள் இருந்திருக்கின்றன. காதல் காதல் காதலியினுடைய அந்த கடைக்கண் பார்வை 1000 மொழி பேசும். அவளுடைய காதல் கண்விழி காட்டிவிட்டால் காதலனுக்கு இந்த மிகப்பெரிய மலை கூட ஒரு கடுகு போல என்று அவருடைய காவியங்களிலே சொல்லும். பெண்ணினத்திற்கு பாடும் பொழுது பெண் குழந்தைக்கு தலைவாரி பூச்சூடி அவளை பள்ளிக்கு அனுப்பியது மட்டுமல்லாமல் கைம்பெண் கொடுமைகளை நீக்குவதற்காக தன்னுடைய கவிதைகளிலே பல்வேறு கருத்துக்களை எடுத்து வைத்தவரும் அவர்தான். புரட்சி கவி என்ற இலக்கியத்திலே அந்த காவியத்திலே ஒரு மனிதன் தேவைக்கே இந்த தேசம் உண்டென்றால் அத்தேசம் ஒழிதல் நன்றாம் என்று அந்த முடியாட்சியை ஒழித்து மக்களாட்சிக்காக தன்னுடைய கருத்துக்களை முன்வைத்திருப்பார். புதியதோர் உலகு செய்வோம், கெட்ட போரிடும் உலகத்தை வேரோடு சாய்ப்போம் என்று புதிய உலகம் படைக்க அவர் பாடுபட்டிருக்கிறார். அந்த காலத்திலே திராவிட இயக்கங்கள், சுயமரியாதை இயக்கங்கள், மூட நம்பிக்கைகள் இவற்றையெல்லாம் சாடி அவருடைய கவிதைகளிலே காண்கிறோம். முதலாக ஒரு கவிஞன் தன்னுடைய எண்ணங்களை அவன் பார்த்தவற்றிலிருந்து எழுதுகிறான் என்று சொல்கிறோம். பிறகு அவன் வளரும் பொழுதுதான் அவனுடைய எண்ணங்களின் உச்சிக்கு அவனுடைய மொத்த சிந்தனைகளும் வெளிப்படுகின்றன. எதை சார்ந்து அவன் ஆரம்பிக்கிறானோ அதிலிருந்து மாறி இந்த சமூகத்திற்கு போராடக்கூடிய ஒரு நிகழ்வை அவன் காணுகிறான். இவர் பாவேந்தரை கூட நாம் தொடக்கத்திலே பார்க்கும் பொழுது மயிலம் சுப்பிரமணிய தெய்வத்தின் மீது உலா பாடியதாக காண்கிறோம். பிறகுதான் அவர் சாணிக்கு பொட்டிட்டு தெய்வம் என்று கும்பிடும் இந்த பழக்கத்தை ஒழியுங்கள் என்று மூட நம்பிக்கைக்கு மாறியதாக அவருடைய இலக்கியங்களினை காண்கிறோம். இவருடைய சொல்லாட்சியை நாம் பார்க்கும் பொழுது மற்ற கவிஞர்களிலும் எப்படி பாரதியார் எளிமையான சொற்களை கையாண்டாரோ அதுபோல இவருடைய சொற்களிலே எளிமையும் இடித்துரைத்தலும் கோபப்படுதலும் உணர்ச்சி மிகுதலும் இருந்திருந்தாலும் கூட ஒரு சில சொற்றொடர்கள் இவை பாரதிதாசனுடையவை என்று நமக்கு வெளிச்சமிட்டு காட்டுகின்றன. குள்ள மனிதனுக்கும் கூறடா தோழா என்ற சொல்லும் தகாய தமிழை இந்த உலகிற்கு காண்பிப்போம் என்ற வரிகளும் பாரதிதாசனுக்கே உரித்தானவை, சொந்தமானவை என்பதாகும். பாண்டியன் பரிசு என்ற நூலிலே இவருடைய எண்ணம் முழுவதும் வேலன் சொல்வதாக ஒரு சிறிய பாடலிலே வடித்திருப்பார். எனையீன்ற தந்தைக்கும் தாய்க்கும் மக்கள் இனமீன்ற தமிழ்நாடு தனக்கும் என்னால் தினையளவு நலமேனும் கிடைக்கும் என்றால் செத்தொழியும் நாள் எனக்கு திருநாளாகும். பனையளவு நலமேனும் தன்னலத்தை பார்ப்பானோ மக்களிலே பதடியாவான். உன்னை ஒன்று வேண்டுகிறேன், என்னால் ஆவதுண்டென்றால் அதற்கு என்றன் உயிருண்டு என்று தமிழுக்காக உயிர் தந்தவன், தமிழனுக்காக தோள் கொடுத்தவன்
தொழிலாளிகளுக்காக தன்னுடைய பாடல்களை வடித்து வைத்தவன். இப்படிப்பட்ட கவிஞனை பாவேந்தன் என்று சொல்லுவதிலே, பாவேந்தர் என்று சொல்லுவதிலே எந்த விதமான ஐயப்பாடும் இல்லை. நம்முடைய சங்கத்தமிழ் இலக்கிய பூங்கா எத்துணையோ சாதனைகளை செய்து வருகிறது. அதிலே நம்முடைய செயலராக விளங்குகின்ற இந்த பாவேந்தருக்கு தொடர்ந்து நிகழ்வுகளை நடத்தி அவரை பெருமைப்படுத்தி கொண்டிருக்கிறது. அவருடைய பிறந்த நாள் அன்று புதுவையிலே மிகப்பெரிய ஒரு விழாவை நடத்த முன்னெடுத்து சென்று கொண்டிருக்கிறது சங்கத்தமிழ் இலக்கிய பூங்கா. இதிலே ஒருங்கிணைத்து செயல்படக்கூடிய அத்துணை சகோதரிகளுக்கும் பாவலர்களுக்கும் நண்பர்களுக்கும் என்னுடைய வணக்கத்தை கூறிக்கொண்டு ஒரு பாவேந்தரை பற்றிய பாடலை பாடி என்னுடைய உரையை முடிக்கிறேன். கவிதையை சொல்லி: பாரதி எடுத்த நல்முத்து பாவேந்தர் தமிழ் கவிச்சொத்து, சாரதியாகி தமிழ்த்தேரை சரியாய் ஓட்டிய புவிச்சொத்து, புதுவையில் வழிந்த பூம்புனலில் பாமரம் பூத்த பூங்கொத்து, மதுவை சொட்டும் நரவம் போல் மயக்கும் கவிகள் மகிழ்முத்து, பேரை சொன்னால் புலி உருமும், பேரை சொன்னால் புலி உருமும், பாறைகள் ஒலியில் பதிலுரைக்கும், போர்க்களம் புறப்படும் காளைகளும் நேர்வழி திமிரால் நடைபோடும், அன்னை தமிழை பணிந்திட்டான், அமுத குடத்தை பரிசளித்தான், மண்ணை மக்கள் ஆழ்வதற்கே மனத்தை கருத்தால் ஆள வைத்தான், பெண்மை பூக்கள் வாடாமல் புதுமணம் வீச உரமிட்டான், உண்மை உழைப்பை சமமாக்கி ஒப்பந்தங்கள் செய்து வைத்தான், வீணை மீட்டி காதலிக்கு விருந்து வைத்தான் தமிழ் சொல்லாலே, தேனை ஊற்றி இயற்கையினை தீட்டி வைத்தான் அழகோவியமாய், திராவிடம் என்னும் போர்வாளால் திறந்து வைத்தான் ஒரு புதுப்பாதை, திராவிடம் எனும் போர்வாளால் திறந்து வைத்தான் ஒரு புதுப்பாதை, சேர்ந்தவர் யாவரும் சிறப்புறவே செழிப்பாய் பாதை செய்து வைத்தான், பூங்கா உலவிடும் புலவோரே தூங்கா தமிழால் கவிபாடும், நீங்கா புகழால் நிலைத்திருக்க நித்தமும் இவரை கொண்டாடும், நித்தமும் அனைவரும் இவரை கொண்டாடுவோம் என்று கூறி வாய்ப்பளித்தமைக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன் ஐயா. நன்றி, வணக்கம். மிகச் சிறப்பானது ஒரு தொடக்க உரையை சிறப்புரையாக வழங்கி சிறப்பித்த திருக்குறள் செல்வி ஔவை விருது பெற்ற திருமதி ஈரோடு ராஜாமணி அம்மையார் அவர்களுக்கு சங்கத்தமிழ் இலக்கிய பூங்கா சார்பில் நம்முடைய மனமார்ந்த வணக்கங்களை தெரிவித்துக் கொள்கிறோம். இன்றைய நிகழ்ச்சியிலே நல்லதோர் சிறப்புரை வழங்கி சிறப்பித்து இந்த நிகழ்ச்சியை தொடங்கி வைத்துள்ள அம்மையாருக்கு மீண்டும் மீண்டும் இந்த அமைப்பின் சார்பிலும் இந்த குழுவின் சார்பிலும் விழா குழுவின் சார்பிலும் வணக்கங்களை தெரிவித்துக் கொள்கிறோம். இன்றைக்கு வழங்கியது போலவே, இன்றைக்கு ஒரு சீரார்ந்த உரையை வழங்கியது போலவே அம்மையார் அவர்கள் 28/4/2024 அன்று புதுச்சேரியில் நடைபெறுகிற நிகழ்ச்சியிலே கலந்து கொண்டு அந்த நிகழ்ச்சியிலும் ஒரு சீரார்ந்த சிறப்புமிக்க உரையை வழங்கி அங்கே வந்திருக்கக்கூடிய கவிஞர் பெருமக்களையும் எங்களையும் மகிழ்விக்க வேண்டும் என்று அன்போடு வேண்டுகோள் வைத்து அம்மையாருக்கு நன்றி கூறி அமைகிறேன். அடுத்ததாக இப்பொழுது கவியரங்கம் தொடங்கி இருக்கிறது. கவியரங்கத்துடைய தொடக்கத்திற்கு முன்பாக ஒரு வரவேற்புரை வழங்குவதற்காக தமிழ் பணிச்செம்மல் தக்கோலம் என் ஜனநாதன் ஐயா அவர்களை அன்புடன் அழைக்கிறேன். ஐயாவுடைய கவிதைகள் இன்றைக்கும் சென்னை வானொலியத்திலும் தமிழறி வானொலியிலும் தொடர்ந்து ஒலித்துக் கொண்டிருக்கிறது. வான்வழியாகவே இவர் குரல் பறந்து வருகிறது. இப்போ இந்த நிகழ்ச்சியிலும் வான்வழியாகவே வருகிறார். வாருங்கள் ஐயா. வரவேற்புரை தருக. தமிழே அமுதே வருவாய் நிறைவாய் தருவாய். சங்கத்தமிழ் இலக்கிய பூங்காவின் தலைவராம் திருவள்ளுவரை தொழுதும் செயலராம் பாவேந்தரை வணங்கியும் நிகழ்ச்சிக்கு வருகின்றேன். சங்கத்தமிழ் இலக்கிய பூங்காவின் ஒருங்கிணைப்பாளர் உள்ளிட்ட குழுவிற்கும் இன்றைய நிகழ்ச்சியின் பங்களிப்பாளர்களுக்கும் பார்வையாளர்களுக்கும் மட்டுமுள்ள அனைவருக்கும் என் வணக்கம். தக்கோலம் என் ஜலநாதன், உத்திரமேரூர், சங்கத்தமிழ் இலக்கிய பூங்கா. இன்றைய கவியரங்கத்தின் தலைப்பு சங்கே முழங்கு. நானும் ஒரு சில வரிகள் கொண்ட கவிதையை வாசித்துவிட்டு வரவேற்புரை வழங்கலாம் என விழுகின்றேன். சங்கே முழங்கு. அன்போடு பண்பும்
அறமுடு நேயமும் தன்னலங்கொள்ளா தனித்தும் அன்பே பொங்குகின்ற நற்சிந்தை பாரில் துலங்க மங்களமாய் சங்கே முழங்கு. இல்லாமை இல்லாமல் இங்கொழித்து எல்லோரும் எல்லாமே ஏற்றமாய் எய்திடவே நல்லவை பொங்குகின்ற பாதையிலே வெற்றி படைக்க மங்களமாய் சங்கே முழங்கு. உழைக்காமல் உட்கார்ந்து உண்ணுகின்ற உடுத்தர்கள் இருப்பதாலே உழைக்கின்ற வர்க்கங்கள் உணவின்றி பசித்தீயில் வாடுதம்மா. இழைக்கின்ற துன்பங்கள் இல்லாமல் இருந்திடவே நாட்டில் எங்கும் உழைப்பவர்க்கே உணவென்று உரிமைதனை உரைப்பாவாய் முழங்கு சங்கே. எங்கும் பலமாய் எதிலும் நலமாக தங்கும்படி தாமே தந்திடமும் பொங்குகின்ற வங்க கடலென சங்கத் தமிழென மங்களமாய் சங்கே முழங்கு. பாவேந்தர் பாரதிதாசனார் இளமையிலே இலக்கியங்களை கற்று நன்கு தேர்ச்சி பெற்றவர். 14 வயதில் பாடல்கள் இயற்றுவதில் வல்லவராக திகழ்ந்தார். 15 வயதில் சிந்து அமைப்பில் சற்று முன் ஈரோடு ராஜாமணி அம்மாருக்கு குறிப்பிட்டார்களே அம்மையார் அவர்கள், முருகனை பற்றி சுப்பிரமணிய துதி என்ற பாடலை 15 வயதில் பாடினார் பாரதிதாசனார். அந்த பாடலுக்கு பெயர் சுப்பிரமணியர் துதி அமுது. பாரதியாரின் பாடல்களால் ஈர்க்கப்பட்டு தன் ஏற்பெயரான சுப்புரத்தினம் என்பதை மாற்றி பாரதியின் தாசனாக பாரதிதாசனார் ஆனார். ஆரம்ப காலத்துல பாரதிதாசனை ஏற்ற கவிதைகள் எளிதில் எல்லாராலும் படிக்க முடியாது. அதுக்கு பிறகுதான் அவர் எளிமையாக எல்லோரும் படிக்கும்படி ஈர்க்கும்படி தன்னுடைய கவிதைகளை படைத்தார். பாட்டாளி வர்க்கத்தின் கூட்டாளி போல் தன் பாட்டொலி ஒலிக்கும்படி பாடல்களை பாரதிதாசனை படைத்தார். தாழ்வு மனப்பான்மை அகற்ற சொல்வார். விழுவது இயல்பு வெட்கப்படாதே வீருடன் நின்றிடுவாய், அழுபவன் கோழை அச்சத்தியல்பு தாழ்வை அகற்றிடுவாய். பொதுவா ஒரு நூல், அந்த நூல் எதை பற்றி சொல்லுகிறது, எந்த நூல் என்றது அந்த பாடலுடைய வரிகள் என்றே கண்டுபிடிக்கலாம். உதாரணமா சொல்ல போனா பெருமாளே என்று பாடல் முடிந்தால் அது திருப்புகழ். அதுபோல பாரதிதாசன் தான் எழுதிய பாடல்கள், தான் படைத்த கவிதைகள், படைப்புகள் அத்தனையிலுமே எங்கெங்கு எப்படி தமிழ் என்ற சொல் வருமோ அந்த தமிழ் சொல் எல்லாம் வரும். அப்படி தமிழ் என்ற சொல் வந்தாவே கண்ண மூடி இது பாரதிதாசன் பாட்டு என்று சொல்லிவிடலாம். அப்படி அந்த தமிழோடு தான் ஒன்றிருக்கிறார், தமிழ் இவரை ஒன்ற வைத்ததா என்ற அளவுக்கு மொழியோடு மொழி கலந்தவர், மொழியோடு சுவாசித்தார் வாசித்தார் என்று கூட குறிப்பிடலாம். அதனால்தான் கொலை வாழினை எடடா கொடியோர் செயல் அறவே குகைவாழ் ஒரு புலியே உயர் குணமேவிய தமிழா என்று தன் பாட்டால் சமூக உணர்வை தட்டினார். எல்லாம் வீட்டுல எல்லாம் இருந்தாலும் பரவாயில்ல அப்படின்னு நினைக்கிறோம். ஆனா கல்வி இல்லைன்னா அது இருண்டு வீடு அப்படின்னு இருண்டு வீடு என்ற நூல்ல சொல்றார். பேரறிஞர் அண்ணாவால புரட்சி கவிஞர் என போற்றப்பட்டவர். தன்மான இயக்கத்தின் ஒப்பற்ற பாவலர் பாரதிதாசன் என்றாலே ஒரே ஒரு புலவர் தான். அவருக்கு இணையாக சொல்ல கூடியவர்கள் வேறு எவருமே இல்லை. வேறு ஒருவர் தனது புலமை வாயிலாக கவித்தன்மையை கொண்டு புதிய உலகை காட்டியவர் இவர்தான் என்று பெரியார் ஈவேரா பெரியார் பாரதிதாசனத்தை குறிப்பிடுவார். இப்படி பாரதிதாசனார் பல்வேறு புகழ்களுக்கு சிறப்புற்றவர். அவரை போற்றும் விதமாக நடைபெற்று கொண்டிருந்த நிகழ்ச்சியின் மூலமாக நாம் உள்பட சிறார்கள், மகளிர்கள், இன்னும் பல்லோரும் பங்களித்துக் கொண்டு இன்றைக்கு கூட நிகழ்ச்சி சொல்றோம். ஆனா அவர் சொன்ன ஒரு கருத்து, தமிழோ எந்த ஒரு சொல்லுமே பின்பற்றுகிறோமா? பின்பற்ற வேண்டும், ஓரளவுக்காவது அதற்கு முயற்சி செய்வோம் என்று கூறிக்கொள்கிறேன். தொலைதூர பார்வையோடு விதைக்கப்படும் எந்த ஒரு நல்லதும் எந்த ஒன்றும் சிறப்பாக வளர்ச்சி பெறும் என்பதில் ஐயமில்லை என்று சங்கத்தமிழ் இலக்கிய பூங்கா தன் செயல்பாட்டால் அறிவுறுத்தி கொண்டு வருகிறது. இப்படி சிறப்பிற்கு சிறப்பு சேர்த்து இருக்கின்ற அனைவரும் சங்கத்தமிழ் இலக்கிய பூங்கா இருகரம் கொண்டு கூப்பி வரவேற்கிறது. வாருங்கள், உங்கள் பதிவுகளை இங்கே தாருங்கள் என்று கூறிக்கொள்கிறேன். இன்றைய நிகழ்ச்சிக்கு பங்களித்து வருகின்ற கவிஞர்கள், வாழ்த்துறை வழங்க இருப்பவர்கள், தொடர்குரையாற்றிய திருமதி ஈரோடு ராஜாமணி அம்மையார் அவர்கள், இது முதல் அமர்வு கவியரங்கம், அடுத்த 2வது அமர்வு கவியரங்கம் இன்று நடைபெறுகிறது. பங்களிப்பாளர்கள் அனைவரும் வந்து இந்த நிகழ்ச்சியை சிறப்பிக்க வேண்டும் என்று இருகரம் கூப்பி இருக்கின்ற
பங்களிக்க இருக்கின்ற அனைவரையும் வருக வருக என வரவேற்கின்றேன். தக்கோலம் என் ஜலநாதன், உத்திரமேறு, தமிழ்நாடு சங்கத்தமிழ் இலக்கிய பூங்கா. நன்றி 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 நன்றி. சிறப்பாக ஒரு வரவேற்புரையை ஒரு வாழ்த்துறையை வழங்கி சிறப்பித்தீர்கள். மிக்க மகிழ்ச்சி. நிகழ்ச்சியிலே பாவேந்தர் நிகழ்ச்சியிலே கவிதைகளாலே அவர் புகழை பாடவும் அங்கேயே முழங்கு என்ற தலைப்பிலே அவருடைய கருத்துக்களை முழங்கவும் எண்ணற்ற கவிஞர் மக்கள் கலந்து கொண்டிருக்கிறார்கள். இது முதல் அமர்வுதான். அடுத்த அமர்வு இன்னும் தயாராக காத்துக்கொண்டிருக்கிறது. அதற்கும் வர இருக்கிறார்கள். அந்த வகையிலே முதல் கவிதை வழங்க வருகிறார் கள்ளக்குறிச்சியை சேர்ந்த இல்லத்தரசி திருமதி தனலட்சுமி மனோகரன். சங்கத்தமிழ் இலக்கிய பூங்கா நூல்வயல் பதிப்பகம் வழியாக மயிலாடுதுறையைச் சேர்ந்த கவியரசி திருமதி இரா விஜயா அவர்களுடைய முன்னெடுப்போடும் வழிகாட்டுதலோடும் நூல்வயல் பதிப்பகத்தின் மூலமாக சங்க பூக்கள் என்ற நூலை பதிப்பித்து வருகிறது. அந்த நூல் வெளிவருவதற்கு நான் பல வகையிலே செயல்பட்டுக் கொண்டிருக்கிறேன். என்னோடு இணைந்து இது இரா சந்திரசேகரன், கவிஞர் இரா சந்திரசேகரன் அவர்கள் செயல்பட்டுக் கொண்டிருக்கிறார்கள். முனைவர் எம் கே ராஜ்குமார் அவர்கள் செயல்பட்டுக் கொண்டிருக்கிறார்கள். எங்கள் எல்லோருக்கும் முற்ற துணையாக உதவியாக கள்ளக்குறிச்சி இருந்தபடி இணைய வழியாக எங்களுக்கு பல்வேறு உதவிகளையும் செய்து கொண்டிருப்பவர் யார் என்று சொன்னால் கவிஞர் திலகம் திருமதி கவிஞர் திலகம் திருமதி தனலட்சுமி மனோகரன் அவர்கள். தனக்கு பல்வேறு உடல் குறைபாடுகள் சிக்கல்கள் இருந்த போதிலும் அதையெல்லாம் ஒரு புறம் ஒதுக்கி தள்ளிவிட்டு பல்வேறு பணிகளை ஆற்றிக் கொண்டிருக்கிறார் திருமதி தனலட்சுமி மனோகரன் அவர்கள். அவர்கள் இந்த கவியரங்கத்திலே முதல் கவிதையை வழங்குவது சால சிறந்தது என்று கருதுகிறேன். ஏன் என்று சொன்னால் சிறப்பாக பணியாற்றுவர்களுக்கு சங்கத்தமிழக்கிய பூங்கா எப்போதும் முதலிடம் வழங்கும். இதுபோல் பணியாற்றுபவர்கள் ஏராளமாக இருக்கிறார்கள். பின்னால் வருகிறார் திருமதி பவானி அம்மையார் இருக்கிறார், திருமதி புவனேஸ்வரி இருக்கிறார், இப்படி பலரும் இருக்கிறார்கள். அந்த வரிசையிலே முதற்கண் நம்முடைய தனலட்சுமி மனோகரன் அவர்கள் கவிதை வாசிக்க வருகிறார். அவர் கவிதை கொஞ்சம் சூடாகவே இருக்கும். எனவே அதை சொல்லுகிற போது அவருடைய செல்பேசியும் கொஞ்சம் சூடாகிவிடும். பாருங்களம்மா. சங்கத்தமிழ் இலக்கிய பூங்காவின் ஒருங்கிணைப்பாளர் திரு நீலகண்ட தமிழன் அவர்களுக்கும், சிறப்பு விருந்தினர் திருக்குறள் செல்வி இரா ராஜாமணி அம்மையார் அவர்களுக்கும், வாழ்த்துரை வழங்கிய தக்கோலம் என் ஜலநாதன் அவர்களுக்கும், தொடக்க பாடல் வழங்கிய திருமதி வேல்விழி சிவக்குழுந்து அவர்களுக்கும் என்னுடைய வணக்கங்கள். சங்கே முழங்கு கவிதையை வழங்குகிறேன். தனலட்சுமி மனோகரன், இல்லத்தரசி, கள்ளக்குறிச்சி. கங்கையாய் ஊற்றெடுக்கும் அன்னை தமிழே, காற்றாய் வேகமெடுக்கும் கன்னித் தமிழே, மொழிகளுக்கு முன் பிறந்த மூத்த தமிழே, உயர் சிந்தனை உள்ளடக்கிய சங்கத் தமிழே, நாங்கள் பிறக்கும் போதே தமிழோடு பிறந்தோம் எனும் சங்கே முழங்கு, எங்கள் சூடான குருதி சுமந்தது வீரம் என சங்கே முழங்கு, எங்கள் சூடான குருதி சுமந்தது வீரம் எனும் சங்கே முழங்கு, தமிழனின் வாழ்வும் வளமும் மங்காதது சங்கே முழங்கு, தமிழ் மொழியால் ஒன்றிணைந்தோம், தமிழராய் சங்கமித்தோம் என சங்கே முழங்கு, தமிழனின் ஒற்றுமையால் பகைவரை வேறறுத்ததுதான் என சங்கே முழங்கு, தமிழன் ஒற்றுமையால் பகைவரை வேறறுத்தான் என சங்கே முழங்கு, தீண்டி பார்க்காதீர், சினந்தல செய்யாதீர், சீண்டி பார்க்காதீர், தொடர்ந்து சொல்லுங்களம்மா. உங்கள் கவிதை குரல் கேட்கிறது.
அம்மையாருடைய இணைப்பு சரியாக இல்லை. எனவே அடுத்த கவிஞரை அழைக்கிறோம். அதற்கு முன்பாக பிரான்ஸ் தேசத்திலிருந்து பத்ரிசியா பாப்பர் அவர்கள் இணைந்திருக்கிறார்கள். அவர்களையும் வரவேற்கிறோம். இந்த நிகழ்ச்சியின் கண் வருகை புரிந்து சிறப்பித்திருக்கக்கூடிய பிரான்ஸ் நாட்டினுடைய சங்கத்தமிழ் இலக்கிய பூங்காவின் அயலக தூதுவர் திருமதி பத்ரிசியா பாப்பர் அவர்களை வருக என்று வரவேற்கிறோம். வருக வருக என்று வரவேற்கிறோம். சிறப்பம்மா, உங்கள் வருகை மிகவும் சிறப்பு. நீங்கள் சில வார்த்தைகள் பேசுவதால் பேசலாம். பிறந்த மண்ணில் பிறந்தவராம் பத்ரிசியா பாவேந்தர் பிறந்த மண்ணில் பிறந்தவராம். பண்பால் திருமணம் முடிக்க பிரான்ஸ் தேசம் பறந்தவராம். பாக்கள் எழுதுவதில் கம்பன் கழகத்தில் பயிற்சி பெற்று சிறந்தவராம். வாருங்கள் அம்மா. அனைவருக்கும் வணக்கம். சங்கத்தமிழ் இலக்கிய பூங்கா, அழகான பூங்காவில் மலர்ந்த ஒரு சிறு பூ நானும் எனது தோழி கீதா ஸ்ரீராம் அவர்களும் எங்களை அன்புடன் இந்த சங்கம் தான் வளர்த்தது. கொரோனா சமயத்துல நாங்க ரொம்ப கஷ்டப்பட்டோம். வீட்டிலே அடைஞ்சு கிடந்தோமா, நல்ல வேலை இந்த ஜூம் மீட்டிங் அழகாக திறந்தது. எங்களை நீங்கள் அன்புடன் வரவேற்று இன்று வரை அழகாக வழி நடத்துகிறீர்கள். ஐயாவுக்கு முதல்ல வணக்கத்தையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறேன். அதே போல தோழிகள் ராஜாமணி அம்மா, விஜயா அம்மா, கற்பகம் அம்மா, ஸ்ரீபிரியா அம்மா எல்லாருக்கும் வாழ்த்துக்களும் வணக்கத்தையும் தெரிவிக்கிறேன். மகிழ்ச்சி. உங்களை இந்த வருடம் ஜனவரி மாதம் சந்தித்தேன். மகிழ்ச்சியாக இருந்தது. பாரதிதாசன் விழா வருடம் நீங்கள் செய்கிறீர்கள். மகிழ்ச்சியாக இருக்கிறது. உங்களுடன் சேர்ந்து நான் தலைமையேற்று ஒரு நாள் செய்வேன். எப்போது என்று எனக்கு தெரியவில்லை. இருந்தாலும் உங்களின் அன்புக்கும் ஆதரவுக்கும் மிகவும் மகிழ்ச்சியும் நன்றியும் தெரிவிக்கிறேன். நான் சிறு துளி தான் செய்தேன். எனக்காக நீங்கள் ஸ்டாம்ப் எல்லாம் விட்டீர்கள். அது மகிழ்ச்சி அளிக்கிறது. இங்க பிரெஞ்சு நாட்டிலும் மகிழ்ச்சியோடு அவர்கள் அதை ஏற்றுக்கொள்கிறார்கள். எவ்வளவு அழகாக உங்க நாடு உங்களை தலைமையில வைத்துக் கொண்டிருக்கிறார்கள் என்று பெருமையாக சொல்கிறார்கள். இந்த நாடும் என்னை அன்புடன் தான் நேசிக்கிறது. இப்பொழுது கூட அவசரமாக ஒரு இடத்துல போய் ஒரு உதவி செய்துவிட்டு தான் வருகிறேன். என்னால் முடிந்த அளவுக்கு பொது நலத்தொண்டு செய்து கொண்டு தான் இருக்கிறேன். ஆனால் வேலையும் பார்த்து கொண்டு பொது நலத்தொண்டும் செய்து கொண்டு தமிழுக்கு கொஞ்சம் நேரம் ஒதுக்கி கொண்டு அப்போதான் என்னால் வர முடிகிறது. ஆனாலும் உங்களின் அன்பு ஆதரவு தமிழும் என்னை வழி நடத்துவதால் மகிழ்ச்சியாக இருக்கிறது. உங்கள் அனைவரையும் நான் சந்திக்கும் போது எனக்கு ரொம்ப மகிழ்ச்சி அளிக்கிறது. என் தாய் நாட்டு வர முடியாவிட்டாலும் உங்களை எல்லாம் பார்க்கும் போது என் நாட்டை நான் நினைத்துக் கொள்கிறேன். உங்கள் அனைவரையும் நேசிக்கிறேன். அதனால்தான் பின்னால எப்போதுமே ஒரு கொடி இருக்கும். ஞாபகமா இருக்கும். எனக்கு உங்க ஞாபகமா வரும் எப்போதுமே. மகிழ்ச்சி. இப்ப சங்கே முழங்கு என்ற தலைப்பில் ஒரு கவிதை பாடி விடைபெறுகிறேன். சங்கே முழங்கு. மங்கா செல்வமாய் மண்ணில் மலர்ந்து திங்கள் போல திகழ்ந்து திரிந்து தங்க மலராய் தரணியில் வளர்ந்து சங்கே முழங்கு சீராய் முழங்கு. தினம் தினம் தமிழால் வருடிட மனம் மாறி மகிழ்ச்சி பெருகிட குணம் என்றும் குன்றில் ஏறிட சினம் போக்கிட சங்கே முழங்கு. எண்ணமெல்லாம் எழிலாய் தோன்றிட வண்ணம் பூசியே வாழ்த்தும் கூறிட சின்னம் நீ என சிகரத்தில் தேற்றிட திண்ணமாய் சங்கே தனியே முழங்கு. ஊதும் சங்கே உயர்வை ஊதிடு யாதும் ஊரே என்றே முழங்கு. வாதம் செய்யாமல் வெற்றியை முழங்கு மாதரின் புகழை முழங்கு சங்கே நீ என்று முழங்கு சங்கே என்று உங்கள் அனைவருக்கும் வாழ்த்து கூறி வாழ்த்துக்களும் அன்புடன் சிறப்பான பாராட்டுகளும் தெரிவித்து விடைபெறும் பாவலர் பத்ரிசியா பிரான்சிலிருந்து. நன்றி, வணக்கம். நன்றி ஐயா. சிறப்பம்மா. பிரான்ஸ் தேசத்திலிருந்து பறந்து பாவலர் விழாவிலே கலந்து கொண்டு சிறப்பித்த அம்மையார் திருமதி பத்ரிசியா பாப்பையார் அவர்களுக்கு நம்முடைய நன்றி கலந்த வணக்கத்தை தெரிவித்துக் பிரான்ஸ் தேசத்திலே வாழக்கூடிய தமிழின்பால் அக்கறை கொண்டு செயலாற்றக்கூடிய அத்தனை அன்புள்ளங்களுக்கும் நம்முடைய வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறோம். அம்மா, பிரான்ஸ் தேசத்தில் இருக்கக்கூடிய நம்முடைய தமிழை எல்லாம் விசாரித்து அம்மா
கம்பன் கழகத்தினுடைய தலைவர் வாட்டர் சர்க்கி பாரதிதாசன், பிரான்ஸ் தமிழ்ச்சங்கத்தினுடைய தலைவர் பேராசிரியர் தசரதன், நம்முடைய பிரான்ஸ் இந்திய மகாசபாவினுடைய தலைவராக இருக்கக்கூடிய மோரிஸ் ஜெரார்ட், எல்லோரையும் கேட்டதாக கூறுகளாமா? இன்னும் நிறைய பேர் இருக்கிறார்கள், அனைவரையும் கேட்டதாக. நன்றி அம்மா, நன்றி. நீங்கள் வந்து சிறப்பு. உண்மைதான் ஐயா, உங்களை கவனித்துக் கொண்டுதான் இருக்கிறார்கள். பிரான்சில் இருந்தாலும் தங்களின் சேவைக்கு அன்புடன் பாராட்டுகளும் மகிழ்ச்சியும் தெரிவித்துக் கொள்கிறோம், நன்றியும் தெரிவித்துக் கொள்கிறோம். தொடர்ந்து பயணம் செய்வோம். பெலூன் தமிழ் கலாச்சார சங்கத்தினுடைய தலைவராக இருக்கக்கூடிய பழனிசாமி ஐயா அவர்களுக்கும் என்னுடைய நன்றிகளையும் வணக்கங்களை தெரிவிக்கிறோமா. அங்க இருக்கக்கூடிய தமிழ் பணியாற்றுகிறவர் எல்லாம் என்னுடைய வணக்கத்தை. நீங்கள் தான் சங்கத்தமிழ் இலக்கிய பூங்காவுடைய அயலக தூதுவர், நீங்கள் தான் அதை அங்கிருப்பவர்களுக்கெல்லாம் சொல்ல வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன். நன்றி, வணக்கம். இந்த நிகழ்ச்சியில இவருக்கு முன்பாக இணைந்து கலந்து கொண்டு மிகச் சிறப்பாக கவிதை வழங்கிய தனலட்சுமி மனோகரன் அவர்களுடைய திருமதி தனலட்சுமி மனோகரன் அவர்களுடைய இணைப்பு துண்டிக்கப்பட்டது. எனவே அவருடைய கவிதை பாதியிலே நின்றுவிட்டது. ஆனால் மிகச் சிறப்பான கவிதையை சங்கே முழங்கு என்ற தலைப்பிலே மிகச் சிறப்பாக வழங்கியிருந்தார்கள். அவர்களுக்கு நம்முடைய வணக்கங்களை தெரிவித்துக் கொள்கிறோம். அடுத்து வருகிறார் கவிஞர் இரா சந்திரசேகரன். கவிஞர் திலகம் இரா சந்திரசேகரன் அவர்களை அன்போடு அழைத்து கவிதை வழங்க வாருங்கள் வாருங்கள் என்று வரவேற்கிறோம். வாருங்கள். வணக்கம். சங்கத்தமிழ் இலக்கிய பூங்காவில் நமது தலைவராம் திருவள்ளுவரை வணங்கி, செயலர் பாரதிதாசனை வணங்கி, நம்முடைய சங்கத்தமிழ் இலக்கிய பூங்கா ஒருங்கிணைப்பாளர் திரு நீலகண்ட தமிழன் ஐயா அவர்களையும் வணங்கி, இங்கு இந்த கவிதை நிகழ்ச்சியில் சங்கே முழங்கு என்ற கவிதையை வழங்க வந்துள்ளேன். அனைத்து கவிஞர்களுக்கும் எனது மனமார்ந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். நம் தாய்நாடு இந்தியாவின் புகழையும் நம் தாய்மொழி தமிழ் மொழியையும் தரணியெங்கும் பரப்புவோம் என சங்கே முழங்கு. நம் தாய்நாடு இந்தியாவின் புகழையும் நம் தாய்மொழி தமிழ் மொழியையும் தரணியெங்கும் பரப்புவோம் என சங்கே முழங்கு. தங்கமென சிறப்புறும் செந்தமிழ் மொழியின் மங்காத புகழுக்கு நம் பங்களிப்பு பலவென சங்கே முழங்கு. தங்கமென சிறப்புறும் செந்தமிழ் மொழியின் மங்காத புகழுக்கு நம் பங்களிப்பு பலவென சங்கே முழங்கு. பாவலர் பாரதியார், பாரதிதாசன், வள்ளுவர் பாக்களை ஆவலாக அகிலமெங்கும் பரவச் செய்ய எங்கிருந்து உதித்தார் என தெரியலை நம் சங்கத்தமிழ் இலக்கிய பூங்கா அங்கத்தினரை ஊக்குவித்தும் திங்களென்றில்லாது தினந்தோறும் தமிழை மங்களமாக வீட்டில் ஒலிக்க ஓடி உழைக்கும் எங்கள் ஒருங்கிணைப்பாளர் திரு நீலகண்ட தமிழ் ஐயா நீடூடி வாழ சங்கே முழங்கு. பாவலர் பாரதியார், பாரதிதாசன், வள்ளுவர் பாக்களை ஆவலாக அகிலமெங்கும் பரவச் செய்ய எங்கிருந்து உதித்தார் என தெரியலை நம் சங்கத்தமிழ் இலக்கிய பூங்கா அங்கத்தினரை ஊக்குவித்தும் திங்களென்று பாராது தினந்தோறும் தமிழை மங்களமாய் வீட்டில் ஒலிக்க ஓடி உழைக்கும் எங்கள் ஒருங்கிணைப்பாளர் திரு நீலகண்ட தமிழ் ஐயா நீடூடி வாழ சங்கே முழங்கு. சங்கத்தமிழ் இலக்கிய பூங்கா தமிழ் வளர்ச்சிக்கு தங்கு தடையின்றி உழைக்கும் சிங்கமென சங்கே முழங்கு. சங்கத்தமிழ் இலக்கிய பூங்கா தமிழ் வளர்ச்சிக்கு தங்கு தடையின்றி உழைக்கும் சிங்கமென சங்கே முழங்கு. வீட்டில் விட்டில் பூச்சியாய் விழாது பட்டாம்பூச்சியாய் பறக்க பட்டும் படாதவரையும் விட்டு விடாமல் தட்டி எழுப்பி தமிழ் வளர்க்கும் தங்கம் எங்கள் சங்கத்தமிழ் இலக்கிய பூங்காவென சங்கே முழங்கு. வீட்டில் விட்டில் பூச்சியாய் விழாது பட்டாம்பூச்சியாய் பறக்க பட்டும் படாதவரையும் விட்டு விடாமல் தட்டி எழுப்பி தமிழ் வளர்க்கும் சங்கம் எங்கள் சங்கத்தமிழ் இலக்கிய பூங்காவென சங்கே முழங்கு. வாய்ப்பு தந்தமைக்கு மிக்க நன்றி, வணக்கம். சங்கே முழங்கு என்ற கவிதையை பாடி கவிதை முழங்கி விட்டில் பூச்சியாய் கிடக்காதே பட்டு பூச்சியாய் பறந்து வா என்று பாடல் பாடியிருக்கிறார் கவிஞர் இரா சந்திரசேகரன். சங்கத்தமிழ் இலக்கிய பூங்காவிலே இவரை போன்றவருடைய பணி பாராட்டத்தக்கது.
இந்த நிகழ்ச்சிக்கான பொறுப்பாளராக கூட இவர் செயல்பட்டிருக்கிறார் என்பது இந்த தருணத்திலே இந்த அவையிலே முன்வைப்பதில் மிகவும் மகிழ்ச்சி அடைகிறேன். மிக சிறப்பான பொறுப்பெடுத்து மிக சிறப்பாக பணியாற்றி கொண்டிருக்கிறார். அடுத்து வருகிறார் கவிஞர் புவனேஸ்வரி. இந்த நிகழ்ச்சியிலே அடுத்து கவிதை வாசிக்க வருகிறார் நாமக்கல் வேலூரை சேர்ந்த திருமதி புவனேஸ்வரி அவர்கள். வாருங்கள் அம்மா, உங்கள் கவிதையை தாருங்கள். அவையோர் அனைவருக்கும் என் தமிழ் வணக்கம். இந்த பூங்காவில் புதிதாய் பூத்திருக்கும் மலர் இன்று நான் என்பதில் மகிழ்ச்சி கொள்கிறேன். இருந்தமிழே உன்னால் இருந்தேன், இமையோர்தம் விழுந்தமிழ்தம் என்றாலும் வேண்டேன் என்று என் தமிழை வணங்கி என் கவிதையை தொடர்கிறேன். சங்கே முழங்கு. தரணியில் தழைத்து மிடுக்குடன் வளர்ந்து அமிழ்தமாய் திகழும் என் அன்னை தமிழ் வாழ்கவென்று சங்கே முழங்கு. தரணியில் தழைத்து மிடுக்குடன் வளர்ந்து அமிழ்தமாய் திகழும் என் அன்னை தமிழ் வாழ்கவென்று சங்கே முழங்கு. குரில் நெடில் என உயிராய், வல் மெல் இடை என மெய்யாய், அகாரம் என்னும் ஆயுதமாய் விளங்கும் பசுந்தமிழ் வாழ்கவென்று சங்கே முழங்கு. குரில் நெடில் என உயிராய், வல் மெல் இடை என மெய்யாய், அகாரம் என்னும் ஆயுதமாய் விளங்கும் பசுந்தமிழ் வாழ்கவென்று சங்கே முழங்கு. இரண்டும் நான்கும் நீதியுரைக்க, அகமும் புறமும் வாழ்வியல் உரைக்க, ஐம்பெருஞ்சிறுங் காப்பியங்களாய் சிந்தை சிறக்கச் செய்யும் என் சங்கத்தமிழ் வாழ்கவென்று சங்கே முழங்கு. இரண்டும் நான்கும் நீதியுரைக்க, அகமும் புறகும் வாழ்வியல் உரைக்க, ஐம்பெருஞ்சிறுங்காப்பியங்களாய் சிந்தை சிறக்கச் செய்யும் சங்கத்தமிழ் வாழ்கவென்று சங்கே முழங்கு. நயனமிகு நல்லூல் விளக்கம் அகத்தியம் கொண்டு தொன்மையான தொல்காப்பியமும் மணக்க விளங்கும் இலக்கணத் தமிழ் வாழ்கவென்று சங்கே முழங்கு. நயனமிகு நன்னூல் விளக்கமும் அகத்தியம் கொண்டு தொன்மையான தொல்காப்பியமும் மணக்க விளங்கும் இலக்கணத் தமிழ் வாழ்கவென்று சங்கே முழங்கு. குழலையும் யாழினையும் மிஞ்சுமாம் மழலைத்தமிழ், காளையரையும் கவருமாம் கன்னித்தமிழ் வாழ்கவென்று சங்கே முழங்கு. குழலையும் யாழினையும் மிஞ்சுமாம் மழலைத்தமிழ், காளையரையும் கவருமாம் கன்னித்தமிழ் வாழ்கவென்று சங்கே முழங்கு. கல் தோன்றி மண் தோன்றா காலத்தே முன் தோன்றிய மூத்த குடியாம் முதல் மொழி, பசுமை மாறா எம் பைந்தமிழ் வாழ்கவென்று சங்கே முழங்கு. கல் தோன்றி மண் தோன்றா காலத்தே முன் தோன்றிய மூத்த குடியின் முதல் மொழியாம் பசுமை மாறா எம் பைந்தமிழ் வாழ்கவென்று சங்கே முழங்கு. போர்க்களம் கண்டு புறமுதுகிட்டு இறந்தான் என்றறிந்தால் பால் கொடுத்த மார்பை அரித்தருவேன் என்றுரைத்த வீரத்தமிழச்சியின் வீரத்தமிழ் வாழ்கவென்று சங்கே முழங்கு. போர்க்களம் கண்டு புறமுதுகிட்டு இறந்தான் என்று அறிந்தால் பால் கொடுத்த மார்பை அரித்தருவேன் என்றுரைத்த வீரத்தமிழச்சியின் வீரத்தமிழ் வாழ்கவென்று சங்கே முழங்கு. பல்களை பயின்று பாரினில் திரும்பிய திசையெல்லாம் கால் பதித்த எம் தாய் தமிழ் வாழ்கவென்று சங்கே முழங்கு. பல்களை பயின்று பாரினில் திரும்பிய திசையெல்லாம் கால் பதித்த எம் தாய் தமிழ் வாழ்கவென்று சங்கே முழங்கு. பாட்டுக்கோர் புலவன் பாரதியும் பாட்டுக்கோர் வேந்தன் பாரதிதாசனும் கொஞ்சி விளையாடிய எம் கவித்தமிழ் வாழ்கவென்று சங்கே முழங்கு. வணக்கம் ஐயா. சங்கே முழங்கென்று தமிழின் சிறப்பெல்லாம் முழங்கி சென்றார் கவிஞர் திருமதி புவனேஸ்வரி அவர்கள். நாமக்கல் மாவட்டத்தில் இணைந்திருந்தார்கள். மிக சிறப்பான ஒரு அறிவுரைக்கு சிறப்பித்தார்கள். அவர்களை பாராட்டுகிறோம். விடுக்கு தமிழன் தாயினும் குழலினும் இது மழலை தமிழ் என்றால், காளையரை கவரும் கன்னி தமிழ் என்றார். இப்படி தமிழுக்கு புதிய ஒரு பாவங்களை விலக்கி கொடுத்த திருமதி புவனேஸ்வரியை பாராட்டுகிறோம்.
மிகச் சிறப்பாக சங்கநாதம் ஊதினீர்கள் என்று அழகாக குறிப்பிட்டிருக்கிறார் திருக்குறள் செல்வி ஔவையார் விருது பெற்ற திருமதி ராஜாமணி அம்மையார் அவர்கள். அவர் இன்றைக்கு திருமதி புவனேஸ்வரி அவர்களை பாராட்டியது மிகவும் போற்றுதலுக்குரியது. இருவருக்கும் வணக்கங்கள், நன்றிகள். சிறப்பம்மா உயிராய் மெய்யாய் இருந்த அடுத்து வருகிறார் கவிஞர் புதுச்சேரியைச் சேர்ந்த புவனா அவர்கள். கவிஞர் புதுச்சேரி புவனா அவர்கள் சங்கத்தமிழ் இலக்கிய பூங்காவின் புதுச்சேரி மாநில பொறுப்பாளராக இருக்கிறார். வருகிற 28/4/2024 அன்று புதுச்சேரியில் நடைபெற இருக்கின்ற பாவேந்தர் விழா தொடர் நிகழ்ச்சியுடைய நிறைவு விழா நிகழ்ச்சியை நடத்துகிற பொறுப்பாளராக இருக்கிறார். அம்மையாரே வருக, உங்கள் அருந்தமிழ் கவிதை தருக. பாருங்கள் அம்மா. அனைவருக்கும் வணக்கம். சங்கத்தமிழ் இலக்கிய பூங்கா தலைவராம் திருவள்ளுவரை வணங்கி, பாரதிதாசனை வணங்கி, அன்பு அப்பாவை வணங்கி, இந்நிகழ்ச்சியில் கலந்திருக்கும் அனைத்து சகோதர சகோதரிகளையும் சான்றோர்களையும் வரவேற்று மகிழ்ந்து நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். பாரதிதாசன் சங்கே முழங்கு. புரட்சி எழுத்தாளன் பாரதியாம், பாரதியின் நேசன் பாரதிதாசன் என சங்கே முழங்கு. புரட்சிக்கு வித்திட்டான் பாரதி, எழுச்சிக்கு போரிட்டான் பாரதிதாசன் என சங்கே முழங்கு. தமிழ்தாயை போற்றினான் பாரதி, தமிழ் தீயை ஏற்றினான் பாரதிதாசன் என சங்கே முழங்கு. புதுவையில் வாழ்ந்தான் பாரதி, புதுவையில் பூத்தான் பாரதிதாசன் என சங்கே முழங்கு. நினைவு மண்டபம் பாரதிக்கு புதுவையிலே, பாரதிதாசனின் அருங்காட்சியகம் அருகினிலே என சங்கே முழங்கு. பாரதி தாயின் கொடியினை பூத்தெடுத்தான் பாரதி, தாயின் கொடிக்கே தமிழ் பதித்தான் பாரதிதாசன் என சங்கே முழங்கு. நன்றி அப்பா வாய்ப்பிற்கு. பொம்மையார் பாளையத்திலிருந்து கவிதை வழங்கினார் புவனா. மிகச்சிறப்பான கவிதை கொடுத்தார்கள். புதுவை மண்ணிலே கவிஞர்களை எல்லாம் கூட்டி வைத்து பாவேந்தருக்கு ஒரு விழா எடுக்க வேண்டும் என்ற எண்ணம் அம்மையாருக்கு வந்தது. இந்த நிகழ்ச்சியிலே கலந்து கொண்டு அனைவரும் சிறப்பிக்க வேண்டும் என்று உங்கள் அனைவரையும் திருமதி புவனா சார்பிலே வேண்டுகோள் வைக்கிறேன். அவர்களும் இப்போது ஒரு வேண்டுகோள் வைப்பார்கள். வாருங்கள் வேண்டுகோளை. திருமதி புவனா. அனைவரும் மீண்டும் ஒரு வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். நம் புதுவையில் 28/4/24 வருடம் ஞாயிற்றுக்கிழமை நம்ம நிகழ்ச்சி வச்சிருக்கிறோம். நம்ம அந்த நிகழ்ச்சியில அனைத்து சகோதர சகோதரிகளும் கலந்து சிறப்பித்து கொடுக்கும்படி மிகவும் பணிவன்புடன் தாழ்மையுடனும் கேட்டுக்கொள்கிறேன். அனைவரும் வருக வருக என வரவேற்கிறேன். அனைவருடைய வருகையையும் எதிர்பார்த்து கண்ணோடு பூத்து கேட்டுக்கொண்டிருக்கிறேன். அனைவரும் வருக வருக என எதிர்பார்த்து கொண்டிருக்கிறேன். வாருங்கள் அம்மா, கலந்து கொண்டு எங்களுக்கு வாழ்த்து சொல்லும்படி மிகவும் பணிவன்புடன் கேட்டுக்கொள்கிறேன். நன்றி நன்றி நன்றி. பாவேந்தருக்கு விழா எடுக்கும் நன்னாள் பாண்டிச்சேரிக்கு எல்லோரும் வருகை என்று வரவேற்கிறார். காலை 9 மணி முதல் மாலை வரை நிகழ்ச்சி நடைபெறுகிறது. 60 கவிஞர்களுக்கு கவிதை வழங்க 5 அமர்வுகளை ஏற்படுத்தி கொடுக்கிறார் திருமதி புவனா அவர்கள். அந்த அமர்வுகளிலே பங்கேற்கிறவர்களுக்கு விருது சான்றிதழ்களை வழங்கி சிறப்பிக்க இருக்கிறார். இன்னும் எண்ணற்ற நிகழ்ச்சிகளை வைத்திருக்கிறார். மதிய உணவு கொடுக்கிறார். காலையிலே தேநீர் கொடுக்கிறார். மாலையிலே தேநீரும் கொடுக்கிறார்.
எல்லாவற்றையும் விட நமக்கு அவர் தனது அன்பை கொடுக்கிறார். வருகிறவர்கள் என்று வரவேற்கிறார். நன்றி அம்மா. அடுத்ததாக கவிஞர் பார்வதி ஜே அவர்கள், ஜே பார்வதி வேலூரில் இணைந்திருக்கிறார்கள். பாருங்கள். ஐயா வணக்கம். ஆட்கொண்ட அன்னை தமிழுக்கு முதல் வணக்கம், அவையோருக்கு மறு வணக்கம். தொடர்ந்து கவிதை வழங்குகிறார் திருமதி பார்வதி ஜே அவர்கள். வாருங்கள். ஜே பார்வதி பாருங்கள். ஆட்கொண்ட அன்னை தமிழுக்கு முதல் வணக்கம், அவையோருக்கு மறு வணக்கம். ஆகச் சிறந்தோர் அந்தி பொழுதில் ஆளுமை கவிஞர் பாவேந்தர் பாரதிதாசன் அவர்களின் பெருமையில் விளைந்த சங்கே முழங்கு தலைப்பில் கவிதை வாசிப்பதில் மெத்த மகிழ்ச்சி கொள்கிறேன். சங்கே முழங்கு. ஏட்டினில் எழுதிய சட்டங்கள் எல்லாம் நாட்டினில் நடக்கும். போட்டியை களைந்து வாடிய பயிருக்கு நீரினை சேர்க்கும். வாழ்வினை அளித்திட சங்கே முழங்கு. ஏழ்மையும் தாழ்மையும் எடுத்தெறிந்து வாழ்வையும் வளத்தையும் கொடுத்து மகிழ்ந்து வசந்தமும் வீச வாய்ப்பும் கொடுக்கும் வசதியை வழங்கிட சங்கே முழங்கு. கல்வியும் மருந்தும் காசினை தவித்து கடநிலை மனிதன் கரத்தினில் சேர்த்து கொடுங்கோல் மனதினை பிடுங்கி எரிந்து கொடுமைகள் களைந்திட சங்கே முழங்கு. பசியும் பிணியும் பறந்து போக பகையும் புகையும் புதைந்து சாக நகையும் நலனும் பெருகி வாழ நாடும் வளம் பெற சங்கே முழங்கு. மாரியை காக்கும் வேலி அமைத்து மாறும் சூழலில் மரத்தை வளர்த்து இயற்கை வளத்தை இரு கையில் பிடித்து இயங்கும் நாடென சங்கே முழங்கு. இருபால் இனமும் இயற்கையில் சமமே இடர்மிகு வினையும் விளைந்திடல் முறையோ சுடர்மிகு அறிவில் சுகம் பல பெருகி சுதந்திர நாடென சங்கே முழங்கு. இத்தகைய சிறப்புமிகு தருணத்தை வழங்கிய நல்லுள்ளங்கள் அனைவருக்கும் ஆகச் சிறந்த வணக்கத்தையும் நன்றியையும் உரித்தாக்கிக் கொள்வதில் பெருமகிழ்ச்சி அடைகிறேன். எவ்வித பாகுபாடுமற்று மனிதகுலம் வாழ வேண்டும் என்ற சங்கே முழங்கு என்கிற கருத்து வரும்படி மிகச் சிறப்பான கவிதைகள் கொடுத்தார், இனிப்பான கவிதை கொடுத்தார். வேலூரிலிருந்து இணைந்திருக்கக்கூடிய திருமதி ஜே பார்வதி அவர்கள் மிக சிறந்த கவிஞர். நல்லதொரு கவிதை கொடுத்து இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு சிறப்பித்ததற்கு நம்முடைய நன்றி கலந்த வணக்கங்களை தெரிவித்துக் கொள்கிறோம். மிகவும் சிறப்பமா தொடர்ந்து நம்முடைய நிகழ்ச்சியை கலந்து கொண்டு சிறப்பிக்க வேண்டும் என்று உங்களுக்கு அன்பு வேண்டுகோளை வைக்கிறோம். அடுத்து வருகிறார் சீர்மிகு ஆசிரியர் விருது பெற்ற திருமதி சு பவானி தனஞ்சயன் அவர்கள். கவிஞர் திலகம் விருது பெற்றவர். திருவள்ளூரிலே பள்ளி ஆசிரியராக பணியாற்றி கொண்டிருக்கிறார். வாருங்கள். யாமறிந்த மொழிகளிலே தமிழ் மொழி போல் இனிதாவது எங்கும் காணோம் என்ற வரிகளோடு அன்னை தமிழை வணங்கி சங்கத்தமிழ் இலக்கிய பூங்கா தலைவராம் திருவள்ளுவரை தொழுது செயலாளராம் பாவேந்தரை வணங்கி சங்கத்தமிழ் இலக்கிய பூங்கா ஒருங்கிணைப்பாளர் நீலகண்ட தமிழன் ஐயா அவர்களுக்கு முதற்கண் என் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன். இன்று மிக சிறப்பானது ஒரு நிகழ்வு. பாவேந்தர் பாரதி நிகழ்விலே தொடக்க பாடல் பாடிய வேல்விழி சிவக்கொழுந்து சகோதரி அவர்களுக்கும் மற்றும் வரவேற்புரை வழங்கிய தக்கோலம் ஜலநாதன் ஐயா அவர்களுக்கும் சிறப்புரையாற்றிய ராஜாமணி அம்மா அவர்களுக்கும் இன்று நம் நிகழ்விற்கு அயல் நாட்டு தூதுவர் பிரான்ஸ் நாட்டிலிருந்து வருகை புரிந்திருக்கும் பத்ரிஷியா பாப்ராயர் அம்மா அவர்களுக்கும் மற்றும் இதற்கு முன் கவிதை வழங்கிய அனைத்து சகோதர சகோதரிகளுக்கும் வழங்க இருக்கும் சகோதரிகளுக்கும் முதற்கண் என் வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு சங்கே முழங்கு என்னும் தலைப்பில் என்னுடைய கவிதை. நிமிர்ந்த நன்னடையும் நேர்கொண்ட பார்வையும் கொண்டு உழைப்பு உண்மை உயர்வு என்பதை மனதில் நிலைநிறுத்தி லட்சியம் என்ற குறிக்கோளுடன் வாழ்ந்து நெஞ்சில் உரமதை இட்டு சங்கே நீ முழங்கு. உன் சிந்தனைகளை விரிவு செய், அறிவை விசாலமாக்கு, முயற்சி வெற்றி தரும் என்று சங்கே நீ முழங்கு. முயற்சியின்மை இன்மை புகுத்திவிடும். வாழ்வின் ஏற்ற இறக்கங்களை சமநிலையோடு ஏற்று எங்கள் வாழ்வும் எங்கள் வளமும் மங்காத தமிழ் என்று சங்கே முழங்கு. எங்கள் பகைவர் எங்கோ மறைந்தார், இங்குள்ள தமிழர்கள் ஒன்றாதல் கண்டே. முழங்கு சங்கே முழங்கு சங்கே. தமிழால் தமிழ் மொழியால் தமிழர் இனத்தால் நாங்கள் ஒன்றுபட்டோம் என்று சங்கே முழங்கு.
தமிழர்கள் எப்பொழுதும் நாங்கள் ஒற்றுமையுடன் அனைவரையும் இணைப்பதில் நாங்கள் பெருமை கொள்வோம் என்று சங்கே முழங்கு. நாங்கள் எதிலும் சலித்தவர்கள் அல்ல. உழைப்பு, உண்மை, உயர்வு என்று எதிலும் என்பும் சங்கே நீ முழங்கு. தமிழென்று மூன்றெழுத்தில் திளைத்து யாதும் ஊரே யாவரும் கேளீர் என்ற கொள்கையோடு வாழ்வோம் என்று சங்கே நீ முழங்கு. திங்களோடும் செழும் பருதி தன்னோடும் விண்ணோடும் உடுக்கலோடும் மங்குள் கடல் இவற்றோடும் பிறந்த தமிழுடன் பிறந்தோம் நாங்கள் ஆண்மை சிங்கத்தின் கூட்டம் என்று சிறியோர்க்கு ஞாபகம் செய். முழங்கு சங்கே முழங்கு. சிங்களன் சேர் தென்னாட்டு மக்கள் தீராதி தீரதென்று சங்கே முழங்கு. கங்கையை போல காவிரி போல் கருத்துகள் ஊறுமுள்ளும் எங்கள் உள்ளம். வெங்குருதி தனிற் கமழ்ந்து வீரன் செய்கின்ற தமிழ் எங்கள் மூச்சாம் என்று முழங்கு சங்கே முழங்கு. சங்கத்தமிழ் இலக்கிய பூங்கா மென்மேலும் வளர்ந்து அனைவரின் உள்ளத்திலும் மேலோங்கி சிறந்திட சங்கே நீ முழங்கு என்று கூறி வாய்ப்பிற்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். அன்பு சகோதரி து. பவானி, திருவள்ளூர், சங்கத்தமிழ் இலக்கிய பூங்கா. நன்றி அப்பா. மிகச்சிறப்பு பவானி அம்மா, மிகச்சிறப்பான கவிதை கொடுத்தீர்கள். பாவேந்தர் கவிதையை அப்படியே மிக அழகாக நேர்த்தியாக கவிதையாக்கி மீண்டும் ஒரு புது வடிவம் கொடுத்தீர்கள். மிக்க மகிழ்ச்சி அம்மா, சிறப்பு. அடுத்ததாக கவிஞர் வேல்விழி சிவக்கொழுந்து அவர்கள் குறிச்சியில் இணைந்திருக்கிறார்கள். கவிதையை வழங்க வேண்டும். அவர் வாருங்கள் அம்மா, கவிதை வழங்குகிறீர்களா? வழங்குகிறேன். சங்கத்தமிழ் இலக்கிய பூங்கா நடத்தும் பாவேந்தர் பாரதிதாசன் விழாவிற்கு தலைமை ஏற்று நடத்தும் திரு நீலகண்டன் தமிழ் ஐயா அவர்களை மற்றும் அனைத்து ஆன்றோர் சான்றோர் தமிழ் சொந்தங்கள் அனைவருக்கும் எனது தமிழ் வணக்கம். இன்றைய கவியரங்க தலைப்பு சங்கே முழங்கு. அதில் 2 வரிகளில் ஒரு பாடல். எங்கள் வாழ்வும் எங்கள் வளமும் மங்காத தமிழின்று சங்கே முழங்கு. எனது கவிதையை தொடங்குகின்றேன். சங்கே முழங்கு, சந்தம் பாட சங்கே முழங்கு, சரித்திரம் படைக்கவே சாதனை செய்யவே சங்கே முழங்கு, சமுதாயம் சிறக்கவே சங்கே முழங்கு, நற்செயல்கள் சிறக்கவே சங்கே முழங்கு, பல புதுமைகள் படைக்கவே சங்கே முழங்கு, பெண்மை சிறக்கவே சங்கே முழங்கு, பேரின்பம் காணவே சங்கே முழங்கு, விவசாயம் காப்போம் என சங்கே முழங்கு, விளைச்சலை அதிகரிப்போம் என சங்கே முழங்கு, ஒற்றுமை ஓங்கவே சங்கே முழங்கு, தேசம் சிறக்க வேண்டும் என சங்கே முழங்கு, நேசம் பெருக வேண்டும் என சங்கே முழங்கு, உண்மை உயர வேண்டும் என சங்கே முழங்கு, உறவுகள் சிறக்க வேண்டும் என சங்கே முழங்கு, சிந்தனை பிறக்க வேண்டும் என சங்கே முழங்கு, தமிழை உயர்த்த வேண்டும் என சங்கே முழங்கு, புவனம் சிறக்கவே சங்கே முழங்கு, புதிய பாதை அமைய வேண்டும் என சங்கே முழங்கு, சந்தோஷம் நிலைக்க வேண்டும் என சங்கே முழங்கு, நாட்டை வளமாக்குவோம் என சங்கே முழங்கு, மொழி சிறக்கிறதென சங்கே முழங்கு, செந்தமிழை வணங்க வேண்டும் என சங்கே முழங்கு, இலக்கியங்களின் இனிமையை சுவைப்போம் என சங்கே முழங்கு, வாழ்வில் வளம் சேர்ப்போம் என சங்கே முழங்கு, அறிவை விரிவாக்குவோம் என சங்கே முழங்கு, அன்பை வளர்ப்போம் என சங்கே முழங்கு, தாய் தந்தையை காப்போம் என சங்கே முழங்கு, உறக்கமின்றி உழைப்போம் என சங்கே முழங்கு, உரிமைக்கு குரல் கொடுப்போம் என சங்கே முழங்கு, உரிமையை காப்போம் என சங்கே முழங்கு, நன்றியை மறப்போம் என சங்கே முழங்கு, நானிலம் காப்போம் என சங்கே முழங்கு, இயற்கையை காப்போம் என சங்கே முழங்கு, தானியங்களை சேமிப்போம் என சங்கே முழங்கு, மண் வளம் காப்போம் என சங்கே முழங்கு, கல்வியை மேம்படுத்துவோம் என சங்கே முழங்கு, கவிஞனை கௌரவிப்போம் என சங்கே முழங்கு, தினம் தினம் தமிழ் பாட சங்கே முழங்கு, சங்கே முழங்கு சங்கே முழங்கு, சங்கத்தமிழ் பாடுவோம் என சங்கே முழங்கு, அயல் நாட்டை வியக்க வைப்போம் என சங்கே முழங்கு, சங்கே முழங்கு சங்கே முழங்கு. வாய்ப்பளித்தமைக்கு மிக்க நன்றி. அனைவருக்கும் நன்றி, வணக்கம்.
நன்றி, வணக்கம். சமுதாயம் மகிழ்ச்சி நிலைக்கவும், நன்றி மறவாமல் இருக்கவும், கவிஞனை போற்றவும் சங்கே முழங்கு என்று பாவேந்தர் பாரதிதாசனின் சங்கை எடுத்து நீங்கள் தனியாக ஒரு முழக்கம் விட்டீர்கள். உங்கள் முழக்கம் தனி முழக்கம் என்றாலும் இது புதுவையிலிருந்து வந்த முழக்கம் என்பதால் பாவேந்தரின் முழக்கமாகவே எடுத்துக் கொள்கிறேன். நன்றி அம்மா, வணக்கம். உலகம் ஒரு எங்கே தொடங்குகிறோமோ அங்கேயே மீண்டும் வருவோம் என்பதற்கு இந்த கவியரங்கம் ஒரு எடுத்துக்காட்டு. தொடக்க கவிதை வாசித்த தனலட்சுமி இணைப்பு கிடைக்காததால் துண்டிக்கப்பட்டு மீண்டும் இப்போது கவிதை வழங்க வருகிறார். பாருங்கள் அம்மா, உங்கள் கவிதையை தாருங்கள். திருமதி தனலட்சுமி மனோகரன் இல்லத்தரசி கள்ளக்குறிச்சியில் வந்திருக்கிறார்கள். வாருங்கள் அம்மா, வந்து உங்கள் கவிதையை தாருங்கள். சங்கத்தமிழ் இலக்கிய பூங்காவின் ஒருங்கிணைப்பாளர் நீலகண்ட தமிழன் ஐயா அவர்களுக்கும், சிறப்பு விருந்தினர் திருக்குறள் செல்வி இரா ராஜாமணி அம்மா அவர்களுக்கும், வாழ்த்துரை வழங்கிய தக்கோலம் என் ஜலநாதன் அவர்களுக்கும், தொடக்கப்பாடல் வழங்கிய திருமதி வேல்விழி சிவக்கொழுந்து அவர்களுக்கும், மற்றும் பிரான்சில் இருந்து இணைந்திருக்கும் பத்ரிசியா பாப்ராயர் அம்மா அவர்களுக்கும் என்னுடைய வணக்கங்கள். சங்கே முழங்கு கவிதையை வழங்குகிறேன். தனலட்சுமி மனோகரன், இல்லத்தரசி, கள்ளக்குறிச்சி. கங்கையாய் ஊற்றெடுக்கும் அன்னை தமிழே, காற்றாய் வேகமெடுக்கும் கன்னித்தமிழே, மொழிகளுக்கு முன் பிறந்த மூத்த தமிழே, உயர் சிந்தனை உள்ளடக்கிய சங்கத்தமிழே, மொழிகளுக்கு முன் பிறந்த மூத்த தமிழே, உயர் சிந்தனை உள்ளடக்கிய சங்கத்தமிழே, நாங்கள் பிறக்கும் போதே தமிழோடு பிறந்தோம் எனும் சங்கத்தமிழே, நாங்கள் பிறக்கும் போதே தமிழோடு பிறந்தோம் எனும் சங்கத்தமிழே, எங்கள் சூடான குருதி சுமந்தது வீரம் எனும் சங்கே முழங்கு, எங்கள் சூடான குருதி சுமந்தது வீரம் எனும் சங்கே முழங்கு, தமிழனின் வாழ்வும் வளமும் மங்காதது சங்கே முழங்கு, தமிழ் மொழியால் ஒன்றிணைந்தோம், தமிழராய் சங்கமித்தோம் என சங்கே முழங்கு, தமிழ் மொழியால் ஒன்றிணைந்தோம், தமிழராய் சங்கமித்தோம் என சங்கே முழங்கு, தமிழன் ஒற்றுமையால் பகைவரை வேறறுத்தான் என சங்கே முழங்கு, தமிழன் ஒற்றுமையால் பகைவரை வேறறுத்தான் என சங்கே முழங்கு, சீண்டி பார்க்காதீர் சினந்தெல செய்யாதீர், சீண்டி பார்க்காதீர் சினந்தெல செய்யாதீர், நாங்கள் வீரத்தமிழர் கூட்டம் என சங்கே முழங்கு, சிறுமியை சீரழிக்கும் கிருமியை விரட்டிடும் சூரத்தமிழர் கூட்டம் என சங்கே முழங்கு, சிறுமியை சீரழிக்கும் கிருமியை விரட்டிடும் சூரத்தமிழர் கூட்டம் என சங்கே முழங்கு, ஈழத்தமிழனும் தமிழ்தான் ஈழச்சிங்களன் எதிரிதான் என்ற பாரதிதாசன் வரலாற்றை மழலை மனதில் வித்திடுவோம் என சங்கே முழங்கு, சங்கு சுட்டாலும் நிறம் மாறாது, பொங்கு தமிழனுக்கு இன்னல் வந்தாலும் சங்கு சுட்டாலும் நிறம் மாறாது, பொங்கு தமிழனுக்கு இன்னல் வந்தாலும் சாவையும் சவாலாக்கிடுவான் தமிழன் என சங்கே முழங்கு, எங்கும் சங்கின் நாதம் பரவட்டும், எங்கும் தமிழ்மொழி வளமை பரவட்டும் என சங்கே முழங்கு, புறநானூறு பேசும் தமிழ் மொழியை விதைத்தாய், புறநானூறு பேசும் தமிழ் மொழியை விதைத்தாய், வீரத்தை தமிழ் மண்ணின் மொழி காக்க தம் உயிரை விதைத்தாய், வீரத்தை தமிழ் மண்ணின் மொழி காக்க தம் உயிரை விதைத்தார், வழி தெரியா தமிழருக்கு கலங்கரை விளக்கம், வழி தெரியா தமிழருக்கு கலங்கரை விளக்கம், புரட்சி கவிஞர் பாரதிதாசன் என்று சங்கே முழங்கு, வாழ்க்கையின் வசந்த கால தென்றல் பாவேந்தர் பாரதிதாசன் என்று சங்கே முழங்கு, வாழ்க்கையின் வசந்த கால தென்றல் பாவேந்தர் பாரதிதாசன் என்று சங்கே முழங்கு, என் முப்பாட்டனார் பாரதிதாசனும் அவர் கவிதை கொள்கையின் பேரன் திரு நீலகண்ட தமிழனும் கொள்ளு பேத்தியாகிய
தனலட்சுமி மனோகரன், இல்லத்தரசி, கள்ளக்குறிச்சி. நன்றி. நீங்க அவங்க கொள்ளு பேத்தியா? மகிழ்ச்சி அம்மா. நான் தேவனாம், இவர் கொள்ளு பேத்தியாம். பாவேந்தர் பாரதிதாசனுக்கு மிகச் சிறப்பான கவிதை கொடுத்தார்கள். கர்ணன் கவச குண்டலத்தோடு பிறந்ததாக சொல்லுவார்கள். அம்மையார் சொல்லும் போது நான் தமிழோடு பிறந்தேன் என்று சொன்னார். தமிழே ஒரு கவசம் தான், நமக்கு தமிழே ஒரு கவசம் தான். கொள்ளு பேத்தி யார் என்று கேட்கிறார். தனலட்சுமி மனோகரன் தான் கொள்ளு பேத்தியாம், அவரே கூறிவிட்டார். கர்ணன் கவச குண்டலத்தோடு பிறந்தது போல திருமதி தனலட்சுமி அவர்கள் தமிழோடு பிறந்ததாக கூறினார்கள். தமிழனுக்காக, தமிழுடைய மானத்தை காப்பதற்காக பாவேந்தர் குரல் கொடுத்தார். அதே போல இவரும் குரல் கொடுத்தார். எல்லோரும் நாட்டின் நிலைமைகளை சுட்டும் கவிதை கொடுப்பார்கள். எல்லோரும் நாட்டின் நிலைமைகளை சுட்டும் கவிதை கொடுப்பார்கள். சிலர் பிறர் கவிதைகளை சுட்டு கொடுப்பார்கள். சிலர் பிறர் கவிதைகளை சுட்டு கொடுப்பார்கள். இவரும் சுட்ட கவிதை தான் கொடுத்தார். இவரும் சுட்ட கவிதை தான் கொடுத்தார். எப்படி என்றால், தமிழர்களின் மனதை சுட்ட கவிதையை கொடுத்தார். பாவேந்தர் வார்த்தைகளால் தமிழர்களின் இதயத்தை சுட்ட கவிதை, சுட சுட கவிதை கொடுத்தார். வாழ்க அம்மா, சிறப்பு. உங்கள் கவிதைக்கு பாராட்டுகள், வாழ்த்துகிறோம். நன்றி, மகிழ்ச்சி. இந்த நிகழ்ச்சியிலே இருக்கிறார் அம்மா, இருக்கிறாரா? இருக்கிறாரா? திரும்ப வந்திருக்கிறாரு. ஒன்றை வழங்கி இந்த கவியரங்கத்தை நிறைவு செய்கிறேன். அங்கே முழங்கி சங்காய் வந்து முழங்கி மக்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கங்களை தெரிவித்துக் கொள்ளும். இந்த நிகழ்ச்சியின் தொடக்கத்தில் பாடல் பாடி சிறப்பித்த திருமதி சிவகானந்தம் நிகழ்ச்சியின் வரவேற்புரை வழங்கி சிறப்பித்த இந்த நிகழ்ச்சி நடைபெறுவதற்கு பொறுப்பாளராக இருந்து பதிவுகள் போட்டு தேர்வு செய்து கவிஞர் கழகம் ஐயா கலைமேதராஜன் பேசுறேன். ஐயா கலைமேதராஜன் பேசுகிறேன்.